ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் தியாகு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சென்னையில் உள்ள டாட்டா மோட்டார்ஸில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்காவது இந்த டாட்டா வண்டி, அதாவது டாட்டா ஏஸ், இன்ட்ரா, V30, V50, V70 அண்டு யோதா, ஈவி, சிஎன்ஜி வித்து பெட்ரோல், இந்த மாதிரி வண்டி ஏதாவது தேவைப்பட்டால் மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நானே டைரெக்டாக வந்து உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து வண்டியும் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மறக்காதீங்க, நம்ம நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எப்போ வேண்டும்னாலும் உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு தேவைப்படலாம். ஆனால் மறக்காதீங்க, நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாம் டாட்டா ஏஸ் ப்ரோ அந்த வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்டா ஏஸ் ப்ரோ பார்த்திங்கன்னா 3 வேரியண்ட்டில் வந்திருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த 3 வேரியண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா பெட்ரோல் 1, சிஎன்ஜி வித் பெட்ரோல் 2, அப்புறம் ஈவி, இந்த 3 வேரியண்ட்லையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜி வித் பெட்ரோல் அண்டு ஈவி, இந்த 2 வண்டியோட வீடியோவும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் நம்ம சேனலில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாட்டா ஏஸ் பெட்ரோல், இந்த வண்டியை இப்போ நாம் வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த டாட்டா ஏஸ் பெட்ரோலில் பார்த்திங்கன்னா நார்மலாக பெட்ரோலில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ், அதாவது நிறைய பேர் வந்து சென்சார் இல்லாத வண்டி கேட்பாங்க. அந்த சென்சார் இல்லாமல் இருக்காது. பட் இந்த டீசல் அதெல்லாம் கம்பேர் பண்ணும் போதும் பெட்ரோல் வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்சார் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அது தவிர்த்து இந்த வண்டியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிடுறேன். அதாவது பெட்ரோலு, சிஎன்ஜி எல்லாமே பார்த்திங்கன்னா டாட்டா ஏஸோட 2 சிலிண்டர் இன்ஜினு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டாட்டா ஏஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், வண்டி ஒரு சக்கப்போடு போட்ட வண்டி தான். நம்ம தமிழ்நாட்டிலும் சரி எல்லாமே அந்த வண்டியை வேறு லெவல் வண்டி தான். நிறைய பேர் இந்த வண்டியால் நல்லா சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்கன்றது தெரியும். அதோட இன்ஜினு தான் இந்த வண்டிக்கும் 2 சிலிண்டர் இன்ஜின் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றத ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த வண்டியில். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின் சிசி, அதாவது 694 சிசி கொடுத்துருக்காங்க. அதே BS6 இன்ஜின் தான் 4 ஸ்ட்ரோக் வாட்டர் கூல்டு இன்ஜின் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது பக்கம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இன்ஜின் அவுட்புட் உங்களுக்கு, அதாவது 32 கிலோவாட்ஸு, 30 ஹார்ஸ் பவர் அட் 4000 RPM கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டார்க் 55 Nm கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது தவிர்த்து கியர் பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா TA59 வித் டிரைவர் ஷிப்ஸ்.